அப்படியே மக்களெல்லாம் கூப்பிட்டு வாங்க. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. முதல்ல சீமானே மலமலன்னு கொடுத்துருக்காரு. தலைநகரத்தை 5ஆக பிரிக்கிறான். அங்கங்கே குத்த வைங்கன்னு அண்ணன் சொல்கிறாரு. தேசிய கீதம் பாடுறது வந்து ரொம்ப இதாக இருக்குது. அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது ரொம்ப இதாக இருக்குது. அதுலேயும் சில மாற்றங்களை கொண்டு வருவான். நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கார். தண்ணீர்களை தண்ணி பிரியா தருவேன் அப்படின்ட்டுருக்காரு. இதெல்லாம் சாத்தியமாக இல்லையா, என்ன செய்யலாம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால் அப்படி கையை வாங்கி குத்த வர்ற மாதிரியே பதில் வருது எல்லார்ட்டும். மற்ற கட்சிகளோட வாக்குறுதிகளை, இத்தனை ஆண்டு கால வாக்குறுதிகள்ல இலவசன்ற முன்னிறுத்துற ஒரு வாக்குறுதிகளுக்கு அப்பாற்பட்டு இலவசனை முன்னிறுத்தாத ஒரு வாக்குறுதியை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அலாதி பற்று கொண்டவர் அவர். ஆடு மாடு மேய்த்தல் விவசாயத்தை அரசு பணியாக கருதப்படும் என்று கூறியிருக்கின்றார். கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக இவ்வகையான செயல்பாடுகளை செய்வது வேண்டுமானால் சாத்தியமாக இருக்கும். 60 வயதிற்கு மேலே உள்ள விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். அனைத்து விவசாயிகளுக்குமே வந்து ஊதிய தொகை வந்து கொடுக்கறது, இதெல்லாம் அதை செய்யலாம். ஒரு சாராயத்தை ஊற்றி கொடுக்குற அரசு ஊழியராக இருக்கும்போது விவசாயிகள் வந்து படித்து வேலை பட இல்லாமல் பட்டதாரிகளாக இருக்கிறவங்களுக்கு அரசு வேலையை கொடுக்குறங்கிற விவசாயிகளுக்கு அரசு சாத்தியப்பட முடியும். இவர்களால் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ ஆகி முதலமைச்சர் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு அவர் கொண்டு வரட்டும், அப்போ பார்க்கலாம். தமிழ் குடிகளுக்கு வந்து இடஒதுக்கீடு, சாதி ரீதியான இடஒதுக்கீடை ரத்து பண்ணிட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் என்னத்த இது பண்ணால் சாதியை தான் மீண்டும் வந்து கட்டமைக்கிறதுக்காக தான் வந்து வழிவகுக்கும். ரயில்வே கோட்டத்தை வந்து தமிழ்நாடு மயமாக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சம்மந்தப்பட்டது. இவர் சொல்கிறத மத்திய அரசு கேட்காது. தமிழ்தாய் வாழ்த்து பாடலை வந்து மாற்றுவோம்னு சொல்கிறாரு. இப்போ இருக்கிற தமிழ்தாய் வாழ்த்துல அவர் என்ன குறை பிடிச்சிட்டாரு, எதுக்காக மாற்றணும்னு சொல்கிறாரு? தமிழ்தாய் என்னத்தை மாற்ற போறாரு? படிக்காதவங்களுக்கும் வந்து வேலை வாய்ப்பு தருவோம், அதுவும் வந்து கவர்மெண்ட் வேலை அப்படின்றாருங்க. இது நடக்கக்கூடியதுங்களா? எல்லார் பிள்ளையும் படிக்க வைக்கணும், நல்லா வேலையாக்கணும், வேலைக்கு போக விடணும்னு சொல்லுவாங்க. இதே அவர் பிள்ளைய போய் மாடு போய் படிக்க வேணாம்னு சொல்லுவாரா? படிக்கணும் ஆர்வம் மாணவன் வந்து படிக்காம போற ஒரு ஐடியா சொல்றாரு. விஜய் மாதிரி வாய்க்கு வந்ததை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு விவசாயி கூட வேட்பாளருக்கு முன்னுரிமை கொடுக்கல, அவர் எப்படி விவசாயத்தை முன்னெடுக்கிறாரு? 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் சொல்றாரு. இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்திலே முன்னெடுக்கப்பட்டு நிதி பத்தாது அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்ட திட்டம் தான். இவர் ஒன்றும் புதுசா சொல்லிடல.